ஹாய் குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் ஹாப்பியாக இருக்கீங்களா? சரி, இந்த டைமில் உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். போன வாரம் உங்களுக்கு நிறையா பாட்டு, வசனம், ஸ்டோரி இதெல்லாம் கேட்டிங்களா? ஓகே, நம்ம ரொட்டீனாக இதை பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இந்த சண்டேவும் உங்களுக்கு நிறையா வசனம், ஸ்டோரி, டான்ஸ் இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்களும் ரெடியாக இருக்கீங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த ஸ்டார்டிங்காக நம்ம சின்ன ஒரு ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் கண்ணை மூடுங்க. அன்புள்ள இயேசப்பா, இதோ இந்த நாளை கொடுத்தமைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, தகப்பனே, இதோ இந்த சண்டே கிளாஸ் ஆரம்பத்திலிருந்து ஆண்டவரே முடிவு வரைக்கும் தேவன் தாமே நீர் ஆசீர்வதிப்பீராக என்று செபிக்கிறோம். ஆண்டவரே, சொல்லிக் கொடுக்குற எங்களையும் உம்முடைய கருத்துக்குள்ளாக தாழ்த்துகிறோம். தகப்பனே, நாங்கள் நல்ல ஞானமாய் செயல்பட எங்களுக்கு உம்முடைய ஞானத்தை தந்து ஆசீர்வதிங்க. கேட்கிற உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்காகவும் செபிக்கிறோம். தகப்பனே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கேட்கறதுக்குடைய ஒரு மனப்பான்மையை தாங்க. அவங்களுக்கும் நாங்கள் சொல்லித்தரதெல்லாம் ஞாபகம் இருக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சரி, இப்போ நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஒரு சாங் பார்க்க போகிறோம். சரி, எல்லாம் சொல்லித்தரதை நல்லா கவனமாக கவனித்து கேளுங்க. இன்றைக்கி நம்ம ஒரு பாட்டு கற்றுக்க போகிறோம். எல்லாம் கவனமாக கேளுங்க. 10 கட்டளை 10 கட்டளை மனுஷனுக்கு தேவன் தந்த 10 கட்டளை. 10 கட்டளை 10 கட்டளை மனுஷனுக்கு தேவன் தந்தார் 10 கட்டளை. சீனாய் மலையில் கர்த்தர் தந்தார் 10 கட்டளை. மோசே மூலம் கர்த்தர் தந்தார் 10 கட்டளை. சீனாய் மலையில் கர்த்தர் தந்தார் 10 கட்டளை. மோசே மூலம் கர்த்தர் தந்தார் 10 கட்டளை. 10 கட்டளை 10 கட்டளை இயேசு கிறிஸ்து நமக்களித்தார் 2 கட்டளை. நியாயப்பிரமாணம் முழுவதும் 2 கட்டளை. இயேசு கிறிஸ்து நமக்களித்தார் 2 கட்டளை. நியாயப்பிரமாணம் முழுவதும் 2 கட்டளை. தேவனை நேசி, முழுவதும் நேசி, உன்னை போல பிறரையும் எல்லாரையும் நேசி. தேவனை நேசி, முழுவதும் நேசி, உன்னை போல பிறரையும் எல்லாரையும் நேசி. 10 கட்டளை 10 கட்டளை 10 கட்டளை 10 கட்டளை மனுஷனுக்கு தேவன் தந்த 10 கட்டளை. 10 கட்டளை 10 கட்டளை மனுஷனுக்கு தேவன் தந்தார் 10 கட்டளை. சீனாய் மலையில் கர்த்தர் தந்தார் 10 கட்டளை. மோசே மூலம் கர்த்தர் தந்தார் 10 கட்டளை. சீனாய் மலையில் கர்த்தர் தந்தார் 10 கட்டளை. மோசே மூலம் கர்த்தர் தந்தார் 10 கட்டளை. 10 கட்டளை 10 கட்டளை இயேசு கிறிஸ்து நமக்களித்தார் 2 கட்டளை. நியாயப்பிரமாணம் முழுவதும் 2 கட்டளை. இயேசு கிறிஸ்து நமக்களித்தார் 2 கட்டளை. நியாயப்பிரமாணம் முழுவதும் 2 கட்டளை. தேவனை நேசி, முழுவதும் நேசி, உன்னை போல பிறரையும் எல்லாரையும் நேசி. தேவனை நேசி, முழுவதும் நேசி, உன்னை போல பிறரையும் எல்லாரையும் நேசி. 10 கட்டளை 10 கட்டளை 10 கட்டளை 10 கட்டளை மனிதனுக்கு தேவன் தந்தார் 10 கட்டளை. 10 கட்டளை 10 கட்டளை மனிதனுக்கு தேவன் தந்தார் 10 கட்டளை. சீனாய் மலையில் கர்த்தர் தந்தார் 10 கட்டளை. மோசே மூலம் கர்த்தர் தந்தார் 10 கட்டளை. சீனாய் மலையில் கர்த்தர் தந்தார் 10 கட்டளை. மோசே மூலம் கர்த்தர் தந்தார் 10 கட்டளை. 10 கட்டளை 10 கட்டளை
குட்டீஸ், இப்போ வந்து டான்ஸ் ஆடி உங்களுக்குலாம் டயர்டாக இருக்குல்ல, அதனால் என்ன பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் உட்காந்துக்கோங்க. நம்ம சூப்பரான ஒரு ஸ்டோரி கேட்க போகிறோம். போன வாரம் சொல்லிக் கொடுத்த ஸ்டோரிலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நாங்கள் சொல்லித்தர ஸ்டோரியெல்லாம் நல்லா கவனித்து கேளுங்க. அப்போ தானே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் தங்கச்சி பாப்பாக்கெலாம் சொல்லித்தர முடியும். அதனால் சொல்லித்தர ஸ்டோரியை நல்லா கவனித்து கேளுங்க. கிறிஸ்துவுக்கு பிரியமான குட்டி பிள்ளைங்க எப்படி இருக்கீங்க? நீங்கள் கண்டிப்பாக ஏசப்பாவுக்குள்ள நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். சரி, இன்னைக்கு ஏசப்பாவோட ஒரு பேரபிளோடு உங்களை சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு என்ன பேரபிள் பார்க்க போகிறோம் தெரியுமா? ஒரு பெர்சிஸ்டன்ட் ஃப்ரெண்டை பற்றின ஒரு பேரபிள். பெர்சிஸ்டன்ட்னா என்னது? ரொம்பவும் உறுதியாக தொடர்ந்து விடாப்பிடியாக ஒரு விஷயத்துக்காக நம்ம ஒரு போராட்டம் ஏற்படுத்துகிறோம் இல்லையா, அதற்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க? பெர்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரெண்டு எதுக்காக அவர் வந்து தொடர்ந்து விடாப்பிடியாக கஷ்டப்பட்டு போராடினார் அப்படின்னு பார்க்க போகிறோம். அவர் போராடினதில் அவருக்கு சக்ஸஸ் கிடச்சிச்சா இல்லை ஃபெயிலியர் கிடச்சிச்சான்னு பார்க்க போகிறோம். சரி, இப்போ நம்ம பேரபிள்குள்ளே போகலாமா? ஏசப்பா உங்களுடைய சீஷர்களுக்கு ஒரு நாள் வந்து எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்களாம். உங்கள் எல்லாருக்கும் ஹெவன்லி ப்ரேயர் தெரியும் தானே? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு அந்த ப்ரேயர் தொடங்கும். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே அது ஃபிங்கர் டிப்பில் இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். அந்த ப்ரேயரை ஏசப்பா அவங்களுடைய சீஷர்களுக்கு இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்களாம். அந்த ப்ரேயரை சொல்லி கொடுத்து முடிச்ச உடனேவே ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, இந்த பேரபிளை பற்றி அவங்க சீஷர்கள்கிட்ட அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போது இந்த ப்ரேயர், இந்த பேரபிள் இதை வச்சு லிங்க் பண்ணும்போதே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, இந்த பேரபிளும் கண்டிப்பாக ப்ரேயர் ரிலேட்டடான ஒரு பேரபிள் தான். சரி, பெர்சிஸ்டண்ட்டுக்கும் ப்ரேயருக்கும் என்ன சம்மந்தம்? ஏசப்பா சொல்கிறாங்க, கேளுங்க. ஏசப்பா சொன்னாங்களாம், நீங்கள் ஒரு நாள் என்ன பண்ணுறீங்க, நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுத்து தூங்கிடுறீங்க. உங்கள் வீட்டுக்கு மிட் நைட்டில் திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க. அந்த காலத்துலலாம் கெஸ்ட்டெல்லாம் எப்படி வருவாங்க தெரியுமா? எங்கேயாவது அவங்க ரொம்ப லாங்காக ட்ராவல் பண்ணிகிட்ருப்பாங்க. டே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும்போது பக்கத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வீடு ஏதாவது இருந்ததுன்னா அங்கே போய் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு திரும்பவும் அவங்களோட பிரயாணத்தை அவங்க தொடர்ந்து அவங்க போவாங்க. அந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு திடீர்னு ஒரு கெஸ்ட்டு மிட் நைட்டில் வந்துட்டாங்க. நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு படுத்துட்டீங்க. உங்கள் வீட்டில் அவங்கள உபசரிக்கிறதுக்கு எந்த ஒரு உணவுமே இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் நெய்பர், உங்கள் ஃப்ரெண்டு யார்கிட்டையாவது போய் மிட் நைட்டில் கதவை தட்டி, எங்கள் வீட்டுக்கு ரொம்ப தூரத்துலேருந்து பிரயாணமாக வந்த ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்கள உபசரிக்கிறதுக்கு என்கிட்ட உணவு இல்லை, நீங்கள் கொஞ்சம் உணவை கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், அவங்க பாவம் ரொம்ப டயர்டாக வீட்டில் காத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அந்த ஃப்ரெண்டும் என்ன பண்ணிட்டாருன்னா, அவருடைய எல்லா டே ஒர்க்கையும் முடிச்சுட்டு அவர் ஃபேமிலியோட எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்படி தூங்கிட்டு இருக்க ஒருத்தரை போய் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணி நைட் டைமில் கேட்குறீங்க, கொஞ்சம் எனக்கு ஒரு 3 அப்பங்களை நீ வந்து கூடப்பா, என் வீட்டில் இருக்கவங்களுக்கு நான் உணவளிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுவார், நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், எல்லாத்தையும் நாங்கள் கதவெல்லாம் சாத்திட்டோம், நாங்கள் ஃபேமிலியாக படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டோம்ப்பா, நீ இந்த டைமில் வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத, இப்போ போய் என்னால் எழுந்திரிச்சு உனக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட அவர் ஆன்சர் சொல்லிடுறாரு. ஆனால் உங்களுக்கு இப்போ என்ன தோணும், உங்கள் வீட்டில் உங்களை நம்பி ஒரு கெஸ்ட் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும். ஆனால் உங்ககிட்டயும் சாப்பாடு இல்லை, உங்கள் ஃப்ரெண்டும் இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் வீட்டில் சாப்பாடு இருக்குது, எடுத்து தர மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், திரும்பவும் அவர்கிட்ட கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணி, அப்பா கொஞ்சம் நீ இதை கன்சிடர் பண்ணு, எனக்காக நீ கொஞ்சம் எழுந்திரிச்சு என் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பா, கொஞ்சம் ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் நீங்கள் அவர் நோ சொல்லிட்டாரே அப்படின்னு ரொம்ப சோர்ந்து போயிடாமல், இல்லை அவர் எனக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னு ஈகோ காட்டாமல் நீங்கள் திரும்ப அவர்கிட்ட அவர் டோரை நீங்கள் நாக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டுக்கு என்ன தோணுன்னா, இவர் நம்மளோட ஃப்ரெண்டுங்கிறதுனால நம்ம இவருக்கு ஹெல்ப் பண்ணுறோமோ இல்லையோ, இவர் நம்மளை திரும்ப கேட்குறாருல, நம்ம தருவோன்னு நம்பி நம்மள்ட்ட திரும்ப ஒரு கதவை தட்டிகிட்டே இருக்கார்ல, அதுக்காகவாது நம்ம அவருக்கு தரணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த அப்பங்களை தருவாங்க. நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட்டை உபசரிப்பீங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்களாம்.
இதை சொல்லிட்டு ஏசப்பா ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நீங்கள் எப்போ கேட்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அது கொடுக்கப்படும். நீங்கள் எப்போ தேடுறீங்களோ அப்போ தான் அதை நீங்கள் கண்டடைவீங்க. நீங்கள் எப்போ தட்டுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அது திறக்கப்படும்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? நம்ம தொடர்ந்து விடாப்பிடியாக ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வைக்கும் பொழுது நீங்கள் அவரோட பிள்ளைன்றதுக்காக அவர் தராரோ இல்லையோ, உங்களுடைய விடாமுயற்சிக்காக ஆண்டவர் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவாருன்றது இதுலேருந்து நம்ம கற்றுக்குறோம். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஒருத்தர் பைபிளில் இருக்கார். நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட போராடி தங்களுடைய காரியங்களை பெற்றுக்கொண்டு இருக்காங்க. ஆனால் இதே இன்சிடெண்ட்டோட ரிலேட் ஆகிற மாதிரி ஒருத்தர் இருக்கார். அவர் யார் தெரியுமா? யாக்கோபு. யாக்கோபுன்னது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? நைட் டைமில் யாக்கோபை ஒரு தேவதூதர் சந்திக்கிறாருல்ல. அப்போ யாக்கோபு என்ன பண்ணுறாரு? அவரோட காலை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கலைன்னா நான் உங்களை விடவே மாட்டேன்னு சொல்லி ரொம்ப ஸ்டப்பனாக அவரை பிடிச்சிக்கிறாரு. அந்த தூதர் சொல்கிறாரு, எனக்கு லேட் ஆகிடுச்சு, நான் போகணும், இல்லை நான் போகிறேன், என்னை விடுன்னெலாம் சொல்கிறாரு. ஆனாலும் யாக்கோபு என்ன பண்ணுறாரு? அவரோட ரெசில் பண்ணி தொடர்ந்து விடாமுயற்சியாக நீங்கள் நான் ஆசீர்வதிச்சே ஆகணும்னு சொல்லி அவர் கேட்டுக்கிட்டே இருந்தார். அதனாலேயே தான் அவர் என்ன ஆனார்? ஆசீர்வதிக்கப்பட்டு இஸ்ரவேலாக மாறினார். இன்றைக்கு வரைக்கும் நம்ம பைபிளில் இஸ்ரவேல்னு ஒரு சந்ததியும் ஒரு ஜனத்தையும் நம்ம படிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் யாக்கோபுடைய அந்த பர்சிஸ்டண்ட்டான ஒரு போராட்ட குணமும் அவர் ஆண்டவர் மேலே வச்சுருந்த அந்த நம்பிக்கையும் தான். இப்போ நீங்களும் என்ன பண்ணணும்? யாக்கோபை போல் உங்களுடைய ப்ரேயர்ஸில் நீங்கள் ஆண்டவரை தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் நம்ம எதை வேணால் ஜெபம் பண்ணலான்னு கிடையாது. ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் எப்படி ஜெபிக்கணும்னு ஹெவன்லி ப்ரேயரில் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அதை மனசில் வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணணும். இப்போது இதுக்கு ஒரு சிம்பிளாக நம்ம ஒரு ஞாபகம் வச்சுக்கலாமா? இந்த ஃப்ரெண்டுக்காக இவர் போய் எத்தனை அப்பங்கள் கேட்டார்? 3 அப்பங்கள் கேட்டார் இல்லையா? அந்த 3 அப்பத்தை வச்சு நம்ம எப்படி ஜெபிச்சா நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படும்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அப்பம் என்ன தெரியுமா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமம் மகிமைப்படுவதாக அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போது நம்மளுடைய ஜெபம், நம்ம ஏறெடுக்கிற ஜெபம், ஜெபத்தில் எனக்கு இது வேணும் ஏசப்பா நம்ம கேட்குறோம்ல, நம்ம கேட்குற விஷயத்தால் ஆண்டவரோட நாமம் மகிமைப்படணும். ஏசப்பா கூட சிலுவையில் ஒரு ஜெபம் பண்ணார். அவரை அடித்தவங்க, அவங்கள காயப்படுத்தினவங்க, சிலுவையில் அரைஞ்சவங்களுக்காகலாம் ஏசப்பா என்ன பண்ணார்? பிதாவே இவங்களை மன்னிச்சிருங்கன்னு ஒரு ஜெபம் பண்ணார். அந்த ஜெபம் இந்நாள் வரைக்கும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துது. யாராக இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க? இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவை அறிஞ்சவங்க தனக்கு தீமை செய்தவர்களை கூட என்ன பண்ணுவாங்க? மன்னிச்சிருவாங்கன்னு சொல்லி இந்நாள் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவரோட நாமத்தை மகிமைப்படுத்துகிறாங்களா? அதே போல் நம்ம செய்கிற ஜெபமும் எப்படி இருக்கணும்? ஆண்டவரோட நாமத்தை மகிமைப்படுத்துகிற மாதிரி இருக்கணும். 2வது அப்பா என்ன தெரியுமா? ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவரோட சித்தம் பரலோகத்தில் எப்படி செய்யப்படுதோ அதே போல் இந்த பூமியிலையும் செய்யப்படணும்னு நம்ம ஜெபிக்கணும். நமக்கு ஒரு விஷயம் வேணும்னு சொல்லி அது மேலே நம்ம பிரியப்பட்டு எனக்கு இது எப்படியாவது நீங்கள் தாங்க ஆண்டவரே நம்ம ஜெபிக்கிறத காட்டிலும் ஆண்டவருக்கு அதில் சித்தம் இருக்கா, அதை நமக்கு கொடுக்கறதுல ஆண்டவர் சித்தமாக இருக்கிறாரான்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜெபம் பண்ணணும். இதுக்கும் ஏசப்பா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏசப்பா சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னாடி, தன்னுடைய பாடுகளுக்குள்ளாக அவர் கடந்து போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபம் பண்ணுறாரு. இந்த பாத்திரம் என்னை விட்டு எடுத்து போட முடியும்னா நீங்கள் எடுத்து போட்டுருங்க, இந்த துன்பம் எனக்கு வேண்டான்னு நீங்கள் சித்தம் வச்சுருந்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்து போட்டுருங்கப்பா, ஆனால் நான் துன்பப்படணும், என் பிள்ளைகளுக்காக நான் அடிக்கப்படணுன்றது உங்களுடைய சித்தமாக இருந்தால் அந்த சித்தத்தை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணார்ல. அவர் என்னைக்காவது இல்லை இது ரொம்ப பாடாக இருக்குது, இந்த வழி எனக்கு பிடிக்கவே இல்லை, இது ரொம்ப நிந்தை நிறைந்த வழியாக இருக்குது, இதில் ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான லைஃபே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் அதை நெக்லெக்ட் பண்ணலை. ஆண்டவருடைய சித்தம் சில வேளையில் கடினமானதாக இருந்தாலும், நமக்கு பிடிக்காதது நமக்கு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அது கண்டிப்பாக நமக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குன்றத நம்ம விசுவாசிக்கணும். அந்த சித்தத்தை எப்பயுமே அறிஞ்சு நம்ம ஜெபம் பண்ணணும். இன்னமும் சின்ன பிள்ளைங்கன்றதுனால சின்ன பிள்ளைத்தனமாக எனக்கு இதுதான் வேணும்னு அடம் பிடிக்கக்கூடாது. உங்கள் சித்தத்தின்படி எனக்கு தாங்க ஏசப்பா அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். 3வது அப்பா என்ன தெரியுமா? இன்றைக்கு எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு தாங்கன்னு நம்ம ஜெபிக்கிறோம்ல, இன்றைக்கு நமக்கு என்ன தேவை? இப்போது நமக்கு ஸ்கூலில் போய் சேர்ந்த உடனே அவங்க எல்கேஜிலேருந்து 10th 12th வரைக்கும் உங்களுக்கு ப்ரமோஷன் போட்டு கொடுத்துட்றாங்களா? கிடையாது.
அன்னன்னைக்கு உங்களுக்கு என்ன சிலபஸ் அவங்க நடத்தணும், அப்பப்போ என்ன டெஸ்ட் வைக்கணும், அப்பப்போ என்ன எக்ஸாம்ஸ் வைக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு கிளாஸாக நீங்கள் கடந்து கடைசியில் தான் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஸ்கூலை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறமா ஃபர்தர் எஜுகேஷன் போகிறீங்க இல்லையா? அதே மாதிரி அன்னன்னைக்கு நமக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் தரும்படியாக நம்ம அவர்கிட்ட கேட்கணும். எப்போவுமே ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக நம்ம என்ன பண்ணிட முடியாது, எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துட முடியாது. அதில் எந்த சுவாரஸ்யமுமே இருக்காது இல்லையா? நம்ம புதுசாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை பெற்றுக்கொள்ளும் போது தான் அதை வச்சு நம்ம இன்னும் அதிகமாக கற்றுக்கொண்டு முன்னேறி செல்ல முடியும். அதே போல் இன்றைக்கி எனக்கு நீங்கள் என்ன தர சித்தமாக இருக்கிறீங்க, இன்றைக்கி எனக்கு என்ன தேவைன்றதை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க, அதன்படி நீங்கள் என்னை நடத்துங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கணும். இந்த 3 அப்பங்களையும் உங்களுடைய ஜெபத்தில் நீங்கள் ஞாபகம் வச்சு கேட்டிங்கன்னா தான் அந்த ப்ரேயரை ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்றுவார். அந்த ப்ரேயரும் எப்படி இருக்கணும், ஒரு தடவை கேட்டு கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் விட்டுறாமல் பர்சிஸ்டண்ட்டாக எப்படி அந்த நபர் போய் அந்த ஃப்ரெண்டோட கதவை மிட் நைட்டாக இருந்தாலும் அவர் தான் தர முடியும், அவர்கிட்ட இருக்குன்னு நம்பி திரும்ப திரும்ப நாக் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தார்ல, அதே போல் நீங்கள் நாக் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுடைய அந்த விடாமுயற்சியான ஒரு குணத்திற்காகவே ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆனால் அந்த 3 அப்பத்தை மறந்துடக்கூடாது. உங்களுடைய பிடிவாதமோ உங்களுடைய சித்தமோ வேணும்னு என்றைக்கும் ஜெபிக்கக்கூடாது. ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிறதுக்கு சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கோங்க. கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாங்க. சரி குட்டீஸ், இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஸ்டோரி பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். அதனால் சொல்லித்தர வசனத்தை நீங்கள் எல்லாம் கவனமாக கவனித்து எழுதி வச்சுக்கோங்க. தெரியலனா கூட அதை பார்த்து படித்து ரீகால் பண்ணிக்கோங்க. இப்போ சொல்லித்தர போகிற வசனத்தை நீங்கள் கவனமாக கேளுங்க. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போன வாரம் ஒரு வசனம் கற்றுக்கிட்டோம். இப்போ இந்த வாரம் இன்னொரு வசனம் கற்றுக்கலாமா? என்ன வசனம்னா 2 தீமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஓகே, இன்னொரு டைம் எல்லோரும் சேர்ந்து சொல்லலாமா? 2 தீமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஓகே, எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? எல்லோரும் இப்போ சேர்ந்து சொல்லுவோமா? ரெடி? 1 2 3. 2 தீமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். சரி குட்டீஸ், இப்போ நம்ம ஒரு வசனம் கேட்டோம், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கிராஃப்ட்னா நீங்கள் வாரம் பார்த்துட்டு வரீங்க, வீட்டில் எல்லாம் செஞ்சு பார்க்குறீங்களா? சரி, ஓகே. இப்போ உங்களோட ஃபிங்கர்ஸ்க்கான ஒர்க்கு. சரி, இப்போ எல்லாம் கிராஃப்ட் பார்க்க போகிறீங்க. எல்லாம் கவனமாக செஞ்சு வீட்லேயும் செஞ்சு பாருங்கள்.
சரி குட்டீஸ், இது வந்து நம்ம லாஸ்ட் இப்போ முடிய போகுது. இவ்வளோ நேரம் ஏசப்பா வந்து தொடக்கத்துலேருந்து முடிவு வரைக்கும் ஆண்டவர் நம்மளோட நடத்தினார்ல, அதுக்காக ஏசப்பாக்கு நம்ம நன்றி செலுத்தணும்ல. சரி, இப்போ எல்லாம் கண்ணை மூடுங்க, ஒரு ஜெபம் பண்ணிடலாம். அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஏசப்பா ஆவியானவரே, நாங்கள் வந்து பாட்டு, கதை, வசனம், அப்பா தகப்பனே ஆக்ஷன் எல்லாமே நாங்கள் கற்றுக்கிட்டோம். அதுக்கு உதவி செஞ்சீங்க அப்பா தகப்பனே. இது எல்லாமே எங்களுக்கு மறக்காதபடி அப்பா தகப்பனே எங்கள் கூட இருந்து எங்களுக்கு வழிநடத்துங்க. எனக்கு ஞாபகத்தை கட்டளிட வேண்டுமா ஜெபிக்கிறேன் தகப்பனே. அடுத்த வாரம் சண்டே கிளாஸில் வரும்போதும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆவியானவரே. நீங்களே கூட வந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமேன். சரி குட்டீஸ், நம்ம இந்த சண்டே நல்லா சாங்கு, டான்ஸு, வசனம், ஸ்டோரி, பப்பட் ஷோ, கிராஃப்ட் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீக் நாங்கள் இதே டைமில் இந்த சண்டே எப்படி வந்தோமோ அதே மாதிரி வர சண்டேலையும் 4 o'clock உங்களையும் நாங்கள் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் நீங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள், சொல்லி கொடுத்ததெல்லாம் ரிவைஸ் பண்ணுங்கள். டாட்டா.